ஸோ நான் மாட்டுமானம் கேமிங் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேம்குள்ள கிளான் ட்ரிங்குப்பா நம்ம தலையன் பண்டல் இருக்கு அதான் எடுக்க போகிறோம். அது மட்டும் நம்ம வீடுகளெல்லாம் பிராண்டுனா அந்த பேர்ல ஒரு கெத்து இருக்கு, அது எல்லாருக்கும் தெரியும். ஸோ அதில் கைஸ் நான் நம்ம மாட்டுமானம் கேமிங் வெல்கம் பேக் டு சேனல். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு லாங் வீடியோ. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1000 டைமண்ட் ஐடியில் இருக்கணும். அப்போ தான் அந்த ஒரு பண்டல் எடுக்க முடியும். எனக்கு தெரிஞ்சு நம்ம தலையும் பண்டல் கிடச்சிட்டா போதும். லக்கில் ஆனால் தான் நல்லது. கைஸ் இந்த வீடியோ பார்த்து யாரும் தப்பு பண்ண வேணாம், தயவு செஞ்சு கேட்டுக்கொள்கிறேன். கேமுக்கு தப்பு பண்ணுறது வேஸ்ட்டு. நீ ஏன் ப்ரோ தப்பு பண்ணுறீங்கன்னா, நீங்கள் அதிகமாக சப்போர்ட் கொடுத்தீங்கன்னா எனக்கு இது மூலமாக காசு வந்துடும். நீங்கள் டாப் பண்ணாதீங்க. உங்ககிட்ட நீங்கள் சேர்த்து வச்சு பண்ணுறதுனா பண்ணுங்க. நீங்கள் ஆனால் பெரிய காசுலாம் போடாதீங்க. எப்பயாச்சும் ஆஃபர் வந்தால் போடுங்க, அதுவும் போடாதீங்க. ஸ்டாப் பண்ணுறது வேஸ்ட்டு. இப்போ வந்து ட்ரிக்கு தான்ப்பா யூஸ் பண்ணுறோம். எப்பயும் போல் நம்ம ஃப்ரெண்ட் ட்ரிக்கு தான். கீப் பண்ணாத ஒரு கேரக்டர் கீப் பண்ணிட்டு நீங்கள் நல்ல கன் ஸ்கின்லாம் வச்சுருக்கீங்களா, அதெல்லாம் கொஞ்சம் கீப் பண்ணிக்கோங்க, கீப் பண்ணிக்கோங்க. சரி கைஸ், அது முன்னே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது நிறைய இது மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்ஸ்லாம் வந்துகிட்டே இருப்போம். இனிமேட்டு இது வேறு வருது இல்லைங்களா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் M40க்கே 2 ஸ்கின்னு வந்துச்சு. ஆக்சுவலாக எனக்கு ஒன்று தான் கோபுரா இருந்தாலே போதும், 2 வீந்துச்சு. அது அன்லக்கி. ஆனால் அந்த ப்ளூ கலர் MP40 ஒரு ஸ்பின்னில் லக்கில் கொடுத்தாங்க. அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் தான் போய் பாருங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கன் ஸ்கின்ல அன்லைக் பண்ணிட்டதுக்கப்புறம் ஒரு 3 கிளியர் கேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா குத்துக்கணும். அதுக்கப்புறம் அப்படியே கேம் விட்டு வெளில வந்து கேம் ஆப் இன்ஃபோவில் போய் அதில் கிளியர் கேட்ச் கொடுக்கணும். அது எப்படின்னா அந்த ஐ குத்து கேம் லாங் ப்ரெஸ் பண்ண ஐ கொடுக்கணும். கீழே கிளியர் டேட்டான்னு இருக்கும். கிளியர் டேட்டா குத்து அதில் போய் கிளியர் கேட்ச் குத்து ஓகே கொடுக்கணும். அதுக்கு மேலே இருக்கிறது குத்திங்கன்னா அவங்க ஐடியில் இருக்கிற மெமரிலாம் போயிடும். இப்போ வந்து சுற்ற வேண்டியதான்ப்பா. வேர்ல்டு ராயில் ஒரு சுற்று, வெப்பன் ராயில் ஒரு சுற்று. நம்ம இடையே கண்டையில் கீழிலேருந்து ஒரு 5-8 டோக்கன் பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சுக்கிறோம். பார்ப்போம் எப்படி கொடுக்குறானுங்க. இந்த டைமண்டு மீதி இருந்தால் மீதி கரெக்டாக இருந்தால் என்னடா ஒன்றும் தரீங்க டீ. சரி இருக்கிற இந்த டோக்கனை பிடிச்சிட்டு காலி பண்ணிடலாம். நக்கு எல்லாம் ஒன்று தான், இதுவும் ஒன்று பாருங்களேன், இதுவும் ஒன்று தான் தருவானுங்க. சொல்லலை, எல்லாமே ஒன்று தான் தரானுங்க. சரி லைட் அப்படியே டபுள் பேரில் போடலாம். போட்டேன் டபுள் பேர் உண்டுதான் காய்ஸ். போடு டபுள் பேரில் ஊந்துட்டு ஷாத்துருக்கு நக்கு. சரி அப்படியே ஒரு தரமாட்டானுங்க. ஸ்கிப்பாச்சு ஸ்பின்னாச்சா ஏதோ கொடுப்பானுங்கன்றானுங்க. சரி வாங்க ஸ்பின் அடிச்சு பார்ப்போம். நீங்கள் பல்கா டைமண்ட் வச்சுருந்தீங்கன்னா ஸ்கிப் அடிச்சு ஸ்பின் பண்ணி பாருங்க. ட்ரிக்கை யூஸ் பண்ணி ரைட்டு இருந்தா ஊருக்கு இல்லைன்னா சாமிக்கு. என்னடாங்க சத்தம்? இந்த கிளம்பி நக்கு எப்போ டே என்னடா எல்லாமே ஒன்று கை. சத்தியமா ஈவெண்ட்ல தொட்டுறாதீங்க, தயவு செஞ்சு டாப்அப் பண்ணி தொட்டுறாதீங்க, டாப்அப்பே பண்ணாதீங்க. எதுவுமே தரமாட்டோம். ரைட்டு இப்போ திருப்பி கிளியர் கேட்ச் கொடுக்கணும், இல்லைனா லாக் அவுட் அடிக்கணும். லாக் அவுட் அடிச்சு பார்த்தீங்கன்னா திருப்பியும் வரணும். சுத்தமாக தரவே மாட்டுறானுங்க, எதுவுமே தரமாட்டுறானுங்க. ஏம்மா இப்படி பண்ணுறானுங்கன்னே தெரிய மாட்டேங்குது கைஸ். கரீனோ DVD பயலே லாக் அவுட் அடிச்சு திருப்பி கிளியர் கேட்ச் ஒரு 3 குத்துக்கணும். குத்துட்டு இப்போ பைவாயில் ஒரு 10 ஸ்பின்னை போட்டு தான் ஆகுதுக்கலாம். இன்னைக்கு ஒரு பட்டையை போட்டுருவானுங்க போயிட்டு ராமத்தை. ஐயோ தெரியாமல் இல்லை தலையிட்டமோ. சரி இன்னைக்கு எப்படியே நம்ம தலைவன் பாட்டில் எடுத்து தாங்க போனோம். சரி இதில் ஒரு 20 ஸ்பின்னு போடும். நீங்கள் வந்து அதே யூனிவர்சல் ரிங் ஈவெண்ட்டில் வந்து நான் டைமண்ட் வச்சு ஸ்பின் பண்ணிட்டு அப்புறம் போய் நீங்கள் டக்குன்னு ஸ்பின் பண்ணிங்க நான் உருவன்றானுங்க. மை கைஸ் எதுவுமே உள்ள மாட்டுது. சரி வீடியோ ஃபுல்லாக பாருங்க. எண்டில் டிஸ்ட் இருக்கும். அந்த டிஸ்ட்டு நான் இப்போ புரியாது, எண்டில் தான் தெரியும். சரி கைஸ் எதுவுமே தர மாட்டானுங்க. ஒன்று தான் கைஸ், எல்லாமே ஒன்று தான். சரி நம்ம கிட்டே வந்தாச்சு எப்படியோ இன்னும் ஒரு 500 டைமண்ட் இருக்கே, எடுத்துடலாம். கண்டிப்பாக நம்ம தலைவன் பண்டல் எடுத்துடலாம்.
போடு இப்போ ஒரு ஒரு 2 கவர்ந்தத்தில் தானே இப்போ கொடுப்பாங்களா 5 ஊற்றுறாங்களா சூப்பர் போடு 5 ஊற்றுறானுங்க இன்னும் ஒரு 17-15 தான் சம்திங் ஆமாம் நினைக்கிறேன் ஒரு 12 டோக்கன் இருந்தால் போதும். சரி வாங்க கைஸ் நம்ம போய் இப்போ மேக்ஸிம எக்யூப் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் இதுமாரி புது வேற ஒரு கேரக்டர் அன்னைக்கு பண்ணாத கேரக்டர் இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கு லக்கியாக இருக்கிற கேரக்டரும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது லக்கியாக இருக்கிற கேரக்டர் கொடுத்து ஒரு 10 கிளியர் கேட்ச் கொடுத்துக்கணும். 10 கிளியர் கேட்ச் கொடுத்து இப்போ போய் அப்படியே கோல்ட் ராயிலோ ஸ்பின்னு ஜப்பன் ராயிலோ ஸ்பின்னு கோல்ட் ராயிலோ ஸ்பின்னு ஜப்பன் ராயிலோ ஒரு ஸ்பின்னு இப்போ போய் ஸ்பின்னை போட்டால் கொஞ்சம் ஏதோ லக்கு இருக்கும்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. போடு அங்கே பாருங்க கைஸ் எனக்கு மேக்ஸிம் தான் லக்கு பார்த்தீங்களா இல்லையா ஃபஸ்ட்டே 5 குத்துறானுங்க. இன்னும் கொஞ்சம் தான் கைஸ் கரெக்டாக இன்னும் 6 டோக்கன் தான். அதுக்கப்புறம் நான் கையை எடுத்து கும்பிட்டு போயிடுவேன். குத்துட்டானுங்க கரெக்டாக குத்துட்டானுங்கடா. எப்போ 4 டோக்கன் தானே 4 டோக்கன் தான். சரி கைஸ் நம்ம தலைவன் பண்ற லெத்துலாம் A few moments later. ரைஸ் இப்படியே எடுத்தாச்சு. நீங்க யாரெல்லாம் இந்த குளோன் யூனிட்ல சுத்துனீங்கன்ட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. எவ்வளோ டைமண்ட் மொய் வச்சிருந்தாங்க டிவிடின்ட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. போடி 1200 டைமண்ட் பொடிக்கிட்டு குத்துக்கிறானுடா. கரீனா. சரி கைஸ் அப்படியே இந்த ஒரு மண்டிக்கு தேவையான ஒரு அவுட்ஃபிட்டை பற்றி நான் வச்சுட்டு போயிடும். இப்போ இப்போ புதுசாக வந்த பூயா பாஸு இந்த லக்கிவில நாளப்பா இந்த பூயா பாஸே போட்டுக்கலாம். இப்போ நம்மக்கிட்டே 6 பேக் வச்ச மாரி இல்லை வச்சுருந்தோம்னா நடந்துப்போம். சுக்குனாக்கு 171 டோக்கன் வச்சிருந்து ஒன்றும் பண்ண முடியாமல் போயிடுச்சு. நக்கிட்டு போச்சுங்க. இப்போ வந்து அப்படியே ஒரு பேண்ட்டு ஒன்று அந்த லக்கிவல் பேண்ட்டு போட்டு குத்தா சூப்பராக தான் இதுவும் நல்லா தான் இருக்குது. பட் ஆனால் ஸ்டோரில் இருக்க அந்த ஒரு அந்த 6 பேக் இதையும் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த கராத்தே பேண்ட்டு எடுத்துட்டா நல்லா இருக்கும். அப்படியே நம்ம பிரைம் லெவல் 4 போயாச்சு. எல்லாமே கிடச்சிச்சு நம்மக்கிட்ட. அதுக்கப்புறம் பிரைம் லெவல் 4 அமௌண்ட் எங்கடா இதை பெஸ்ட்டு எக்யூப் பண்ணுதா. சரி கைஸ் நம்ம கஷ்டப்பட்டு வீடியோலாம் போடுறோம். நிறைய வீடியோஸ் போடுறோம். யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் தான் நம்மளும் போட்டுருக்கோம். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை கைஸ்.